அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த ஜூலை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில கிரக மாற்றங்களானது பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது. இந்த ஒரு கிரக மாற்றத்தினால அவர்களுடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா முன்னேற்றங்களானது ஏற்பட போகிறது. அதுவும் சொல்லப்போனால் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய தலையெழுத்தை அவர்களுக்கு பிடித்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு சூழலானது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க. இந்த ஒரு தருணங்களை அந்த ஒரு 3 ராசிக்காரர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவுமே பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக அவர்கள் உணரக்கூடிய ஒரு அமைப்பானது இப்பொழுது காணப்படுது. இந்த கிரக அமைப்புகளும் கிரக பயிற்சிகளும் எந்த மாதிரி காணப்படுகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் முன்னேற போகிறாங்க, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே போல் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் உங்களுடைய ராசி இதில் இருக்கான்றதை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையிலும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். ஜோதிடத்தின்படி ஒவ்வொரு மாதமும் கிரகங்களினுடைய நிலைகளில் மாற்றங்களானது பார்த்திங்கன்னா ஏற்படுங்க. அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே ஒவ்வொரு மாதிரி பார்த்திங்கன்னா இருக்கும். அந்த வகையில் தான் இந்த ஜூலை மாதத்தில் 4 கிரகங்களினுடைய நிலைகளில் மாற்றங்களானது பார்த்திங்கன்னா ஏற்பட்டுள்ளன. அதில் பார்த்திங்கன்னா முதலாவதாக செல்வத்தை தரக்கூடிய சுக்கிரன் சந்திரனுடைய ராசியான கடகராசிக்குள் நுழைந்து புத்திரக்காரகன் புதனுடன் இணைவார். அதைத் தொடர்ந்து கிரகங்களினுடைய தளபதியான செவ்வாய் ரிஷபராசிக்குள் பார்த்திங்கன்னா நுழைகிறாரு. ஏற்கனவே குரு பகவான் ரிஷபராசியில் இருப்பதனால குரு செவ்வாயினுடைய சேர்க்கை நிகழும். பின்பு சூரியன் பார்த்திங்கன்னா கடகராசிக்குள் நுழைவார். அதனைத் தொடர்ந்தே பார்த்திங்கன்னா புதன் கடகத்தில் இருந்து சிம்ம ராசிக்குள் நுழைவார். இப்படியான கிரகங்களினுடைய ராசி மாற்றங்கள் மற்றும் சேர்க்கைகளால் பார்த்திங்கன்னா சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்க போகிறது. இப்பொழுது இந்த ஜூலை மாத கிரக பயிற்சிகளால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யார் யார் என்பதை பற்றி இப்போ நம்ம தெரிந்து கொள்ளலாம். அந்த அதிர்ஷ்டம் பெறக்கூடிய ராசிகளில் முதலாவதாக பார்த்திங்கன்னா மேசராசிக்காரங்க. இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதமானது மிகவும் அற்புதமாக இருக்கும். இந்த மாதத்தில் எதிர்பாராத பணவரவுகளானது கிடைக்குங்க. வருமானத்தில் உயர்வுகளானது ஏற்படும். புதிய வருமான ஆதாரங்களை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளானது உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதத்தில் புதிய நபர்களினுடைய நட்பானது உங்களுக்கு கிடைக்கலாங்க. அதே போல் இந்த நட்பு பயனுள்ளதாகவும் உங்களுக்கு இருக்கும். சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்பீர்கள். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வுகளானது கிடைக்குங்க. அதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது தாராளமாகவே உங்களுக்கு இருக்கு. சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய விருப்பங்கள் அனைத்தும் இப்பொழுது நிறைவேறுங்க. பணியிடத்தில் வேலைப்படுவனால் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்திற்கு ஆளாக நேரிடும். இருப்பினுமே ஒவ்வொரு சவாலையும் நீங்கள் பார்த்திங்கன்னா முழு தைரியத்துடன் எதிர்கொள்வீர்கள் மற்றும் அவற்றை எளிதில் சமாளித்து வெற்றியும் பெறுவீர்கள். உறவுகளில் அன்பும் இனிமையும் பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. பாதகமான சூழல்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய அன்புக்குரியவர்களினுடைய முழு ஆதரவை இப்பொழுது நீங்கள் பெறுவீர்கள். பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா அவசரப்பட வேண்டாம். சிந்தித்து எந்த ஒரு முடிவையுமே பார்த்திங்கன்னா எடுக்க அறிவுறுத்தப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த ஒரு மாதங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. வேலை இல்லாமல் இருந்தால் நீங்கள் விரும்பிய வேலையை இப்பொழுது பெறுவீர்கள். ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருந்தால் பதவி உயர்வுகளானது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. வியாபாரங்கள் செய்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். நிலுவையில் உள்ள அனைத்து வேலைகளுமே பார்த்திங்கன்னா இப்பொழுது வெற்றிகரமாக முடிவடையும். பொருளாதார நிலையில் முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. புதிய வருமான ஆதாரங்களின் இவங்கள் இப்பொழுது பெறலாம். அதே போல் தனிப்பட்ட வாழ்க்கையில் சூழ்நிலைகள் இனிமையாக இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதமானது அதிர்ஷ்டமாக இருக்கும். நீண்ட நாட்களாக வேலை தேடி கொண்டிருப்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் நல்ல வேலைகள் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் பொருள் இன்பங்கள் அதிகரிக்கும். அரசு துறையில் இருப்பவர்களுடைய மரியாதையானது இப்பொழுது அதிகரிக்குங்க. வணிகர்கள் நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவார்கள்.
உங்களுடைய புகழும் மரியாதையும் இப்பொழுது அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏற்கனவே செய்துள்ள முதலீடுகளில் இருந்து நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளது. மேலுமே தடைப்பட்ட வேலைகள் வெற்றிகரமாக உங்களுக்கு முடிவடையும். இந்த மாதத்தில் உங்களுடைய செயல்திறன்களும் அதிகரிக்கும். பணியிடத்தில் உங்களுடைய நிலைகளானது இப்பொழுது வலுப்பெறுங்க. உயர் அதிகாரிகள் உங்களுடன் மிகவும் மகிழ்ச்சியாக வந்து இருப்பார்கள். தொழிலதிபர்கள் சில பெரிய சவால்களை வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது சந்திக்க நேரிடலாம். இருப்பினுமே அதை நீங்கள் எளிதில் வந்து சமாளிப்பீர்கள். முதலீடுகளை செய்ய சிறந்த ஒரு மாதம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாங்க. வீட்டில் சூழ்நிலை திருப்திகரமாக வந்து இருக்குங்க. ஆனால் உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்காக நீங்கள் போதுமான நேரத்தை இப்பொழுது செலவிட வேண்டியும் இருக்கும். வாழ்க்கை துணையிடம் ஏதேனும் வாக்குறுதி அளித்திருந்தால் அதை கண்டிப்பாக நீங்கள் நிறைவேற்றுங்கள். திருமணம் ஆகாதவராகவும் விரும்பிய வாழ்க்கை துணையை வந்து தேடுபவர்களாகவும் இருந்தால் நீங்கள் இன்னும் சில காலங்கள் காத்திருக்க வேண்டியும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மேலுமே உங்களுடைய தோல்விக்கு மற்றவர்களை குறை கூறாமல் உங்களுடைய தவறை அறிந்து அவற்றை சரி செய்ய முயற்சி செய்யுங்கள். அதேபோல காதலை பொறுத்தவரை நன்றாக இருக்கும். அவசரத்தை தவிர்க்க வேண்டும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலைகளானது வந்து கிடைக்குங்க. வியாபாரிகளுக்கு நல்ல லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்களுக்கு சாதகமாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விடாமுயற்சியுடன் வந்து படித்தால் நிச்சயம் வெற்றியானது வந்து கிடைக்குங்க. பணத்தை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு சுமாராக இருக்கும். உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்க நீங்கள் சரியான உணவை வந்து சாப்பிடுங்கள். போல உங்களுடைய நிதி நிலைமையானது வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது வலுவாக இருக்கும். தடைப்பட்ட வேலைகள் மீண்டும் தொடங்கப்படும். முதலீடுகள் போன்றவற்றை மேற்கொள்ளும் வாய்ப்புகளானது இப்பொழுது உங்களுக்கு கிடைக்குங்க. தொழிலில் முன்னேற்றங்களானது வந்து ஏற்படும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வை வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல வேலை தேடிக்கொண்டிருந்தால் விரும்பிய வேலையை இப்பொழுது நீங்கள் பெறலாம். அவசர முடிவுகளை எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். உங்களுடைய ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும். மேலுமே உங்களுக்கு இந்த மாதத்தில் அதிர்ஷ்டங்கள் உங்கள் பக்கம் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. உங்களுடைய அனைத்து வேலைகளுமே திட்டமிட்டபடி வந்து முடிவடையும். பணிபுரிபவர்கள் பதவி உயர்வை வந்து பெறலாம். வியாபாரிகளுக்கு புதிய தொழில் செய்ய வாய்ப்புகளானது இப்பொழுது வந்து கிடைக்கும். இந்த மாதத்தில் கூட்ட தொழில் வந்து செய்வது பயனுள்ளதாக வந்து இருக்குங்க. முதலீடுகள் செய்ய உகந்த ஒரு மாதம் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதே போல் வீட்டினுடைய சூழலானது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். உங்களுடைய இன்பத் துன்பங்கள் அனைத்திலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்கபலமாக உங்களுடைய துணை ஆதரவாக வந்து இருப்பார்கள். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதமானது சாதகமாக இருக்குங்க. பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலுமே உங்களுடைய வசதிகளும் இப்பொழுது பெருகும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்துடன் வெற்றிகளும் கிடைக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதங்கள் அருமையாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. எதிர்பாராத நிதி நன்மைகளானது அவ்வப்போது பெறக்கூடும். சுப நிகழ்ச்சிகளில் அதிகம் பங்கேற்க நேரிடும். திட்டமிட்ட வேலைகள் அனைத்துமே வெற்றிகரமாக இப்பொழுது முடிவடையும். மேலுமே உங்களுக்கு வேலையை பொறுத்தவரை முக்கியமானதாக இருக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. நீங்கள் எந்த வகையான மாற்றத்தையும் திட்டமிட்டால் இந்த மாதத்தில் நல்ல வெற்றியை வந்து பெறலாம். வேலை செய்பவர்களினுடைய உழைப்பும் திறமையும் பெரிதும் பாராட்டப்படும். அதே போல் உங்களுடைய தன்னம்பிக்கையானது வந்து பார்த்திங்கன்னா இப்பொழுது அதிகரிக்குங்க. திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதே போல் காதல் வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய காதல் திருமணமாக இப்பொழுது மாறலாங்க. அதே போல் பண விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். மற்றவர்களுடைய ஆலோசனையினுடைய பேரில் வந்து பார்த்திங்கன்னா நிதி முதலீடுகளை எடுப்பதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஆரோக்கிய பிரச்சனைகளில் இருந்து இப்பொழுது நீங்கள் விடுபடுவீர். மேலுமே இந்த மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிந்திக்காமல் எந்த ஒரு நடவடிக்கையும் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்தால் உங்களுடைய பிரச்சனைகள் மேலும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிதி பிரச்சனைகளில் இருந்து விடுபட கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கும். உங்களுடைய செலவுகளையும் நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும். வீட்டில் உள்ள பெரியவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் வந்து ஏற்படலாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களிடம் பேசும்பொழுது வார்த்தைகளில் வந்து பார்த்திங்கன்னா கவனங்கள் வேண்டும். இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் இன்னும் தீவிரமாக நீங்கள் இருக்க வேண்டும். நேர்மையுடன் வந்து பார்த்திங்கன்னா கடினமாக உழைத்தால் உங்களுடைய நல்ல பலனை நீங்கள் பெறலாம். விஷயத்தில் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக வந்து இருப்பீர்கள். நீங்கள் திடீரென்று ஒரு புதிய வருமானத்தையும் வந்து பெறலாம். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியங்கள் சில காலமாக வந்து பார்த்திங்கன்னா சரியில்லாமல் இருந்தால் இந்த மாதத்தில் முன்னேற்றங்களானது வந்து பார்த்திங்கன்னா காணப்படும். உங்களுடைய ஆரோக்கியங்களும் வந்து பார்த்திங்கன்னா உண்ணும் உணவில் வந்து சிறப்பு கவனத்தை வந்து செலுத்தினீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஆரோக்கியமாக காணப்படுவீர்.
தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.